இன்றைக்கு 6 கட்சி தலைவர்கள் சேர்ந்திருக்கார். ஒன்று அண்ணன் வைகோ அவர்கள், இன்னொன்று சகோதரர் திருமாவளவன் அவர்கள், அதே போல அண்ணன் சி ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், ஜி கே வாசன் அவர்கள் அனைவரும் கேப்டனோடு இணைந்து 3வது அணி என்று அமைச்சார். ஆனா இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன். இது 3வது அணி இல்லை, மக்களால் ஏற்றுக்கொண்டப்பட்ட முதல் அணி என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால பார்க்க முடியுது. இங்க நிக்கிறார் பாருங்க, நமது வெற்றி வேட்பாளர் சிவமுத்துக்குமார் அவர்கள். கேப்டனின் இதயத்தில் இடம் பிடிச்சவர். ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி இந்த தொகுதியை முன்னேற்றுவதற்காக படித்தவர், இளைஞர், இந்த தொகுதியிலேயே வாழக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளராகிய சிவமுத்துக்குமார் அவர்களுக்கு நீங்கள் அனைவருமே ஓட்டு போட்டு ஜெயிக்கணும்னு சொல்லி, ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது கொடநாடு நாயகியா இருந்தாலும் சரி, காமெடியனா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும், ஸ்டாலினா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது கேப்டனை எதிர்த்து என்பதை இன்னைக்கு வரலாறுகள் சொல்லிட்டு. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க கேப்டனை பார்த்து? இனிமேல உங்களுக்கு இறங்கு முகம்தான், வேணா பாருங்க. நாங்க சொன்ன வேகத்துல பெங்களூர்ல இருக்கிற பரப்பன அக்ரஹாரா சிறையில கொண்டு போய் அடைக்கப்பட்டது ஜெயலலிதா தான். ஒரு காமெடியன் இப்படிதான் போன தேர்தல்ல ஊர் ஊரா வந்து கிண்டல் பண்ணிட்டு சுத்தினார். இன்னைக்கு இதே ஊருக்கார் தான். எங்க இருக்காரு யாருக்காவது தெரியுமா? எங்க இருக்காருன்னே தெரியல. ஒழுங்கா சினிமாவில் நடிச்சுட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு சினிமா சான்ஸும் போச்சு, எங்க இருக்காருன்ற நிலைமை இல்லை. ஆனா கேப்டன் இன்னைக்கு வரைக்கும் யார பத்தியாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? யாரையாவது ஒரு வார்த்தை திட்டி இருப்பாரா? இந்த கூட்டணி 6 கட்சி தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக அனைத்து தலைவர்களும் ஒரு மாற்றத்தை உருவாக்க ஒரு புனித போரை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. சுதந்திர போராட்டத்துல சுதந்திர தியாகிகள் இன்னைக்கு போராடி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு கேப்டன் எடுத்த இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். இந்த போர்ல தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அதிமுக, திமுக கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க 2011 தேர்தல் வாக்குறுதியில ஜெயலலிதா சொன்னாங்க, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல வணிக வளாகம் கட்டுறோம், கார் பார்க் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். கட்டினாங்களா? எதுவுமே செய்யல. எல்லாமே பொய்யான வாக்குறுதி. ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அதுவும் எங்க உட்கார்ந்துகிட்டு? சட்டசபையில உட்கார்ந்துகிட்டு 110 விதியின் கீழே அவங்க அறிவித்தது அத்தனையுமே பொய் வாக்குறுதி. சாதாரண ஒருத்தர் பொய் சொன்னல, அவன் பொய்க்காரன், அவன் பேச்சையே நம்ப கூடாது, இது ஜெனரலா எல்லாரும் சொல்ற. அப்ப ஒரு முதலமைச்சர் 5 வருஷமும் பொய்யே பேசிட்டு போயிட்டு மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வந்த உடனே மதுவிலக்க படிப்படியா நான் கொண்டு வரேன்னு எப்படி பொய் சொல்றாங்க பாருங்க. மறுபடியும் இதெல்லாம் அடுக்குமா? இன்னைக்கு நான் சொல்றேன், திமுக அதிமுக 2 கட்சியுமே மது விலக்கை இங்க கொண்டு வர மாட்டாங்க. உறுதியா இருக்கிற அத்தனை மதுபானைய ஆலைகளுடைய முதலாளிகள் யார் சொல்லுங்க? ஒண்ணு திமுகவும் அவங்க குடும்பம், அவங்க கட்சிக்காரங்க, இல்லைன்னா மிடாசுன்னு ஏடிஎம்கே அவங்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்க கட்சிக்காரங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் அதுல வருது. நிச்சயம் அவங்க கொண்டு வர முடியாது. அதனால சொல்றேன், இதுவரைக்கும் ஆட்சியில இல்லாத புதியவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள், வெற்றியை தாருங்கள். நிச்சயமாக கேப்டனும் 5 கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து மது விலக்கை கொண்டு வருவோம். ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி வரும். படித்த படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். பெண்களுக்கு 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. தமிழக நதிகளை இணைக்கப்படும். இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு மிட் டே மீல்ஸ் தான் மதிய உணவு. கேப்டன் ஆட்சியில காலை உணவும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில கேப்டன் அறிவிச்சிருக்கார். ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்களுக்கு கலை கல்லூரி, சட்ட கல்லூரி உருவாக்கப்படும். அதே போல நிச்சயமாக ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். அந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இது போல இன்னைக்கு ஓய்வூதிய திட்டம் யார் யாருக்கு? பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, 60 வயசு தாண்ட இவங்க எல்லாருக்கும் மாதந்தோறும் ஓய்வூதியம் நமது அரசாங்கத்தின் சார்பாக வழங்கப்படும். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய தொகை வரும். அதே போல ஷேர் மார்க்கெட்ல நீங்க எல்லாரும்
சேர்ந்து அந்த ஷேர்ஸ் உங்களுக்கு வர செய்வோம். இது போல ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு கேப்டன் அறிவித்த தேர்தல் அறிக்கை தான் தமிழ்நாட்டிலேயே மற்ற தலைவர்கள் அறிவித்ததை விட மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இன்றைக்கு அத்தனை பேருமே வரவேற்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு. அதனால நிச்சயமாக ரேஷன் கடை நிச்சயமாக வீடு தேடி வரும் என்பதை சொல்ற. எனவே நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன? 50 வருஷம் கலைஞருக்கு வாய்ப்பு தந்தீங்க, 5 வாட்டி. ஜெயலலிதாவுக்கு 3 வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க. என்ன முன்னேற்றம் பார்த்தோம்? 5 வருஷம் கேப்டனுக்கு வாய்ப்பு தாங்க. நல்ல தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை தருவாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம். எனவே சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கிறோம். இன்னைக்கு என்ன டேட்? மே 19. அடுத்த மாசம் இந்நேரம் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கும். இந்நேரம் தமிழ்நாடு ஒரு புதிய வரலாற்றை, புதிய சரித்திரத்தை உருவாக்கி விட்டது என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க திருவிழா கோலமாக இருக்கணும். பிரைம் மினிஸ்டர் இருந்து ஜனாதிபதியிலிருந்து எல்லா கேபினட் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இது சாதாரண வரலாறு இல்லை, மிகப்பெரிய வரலாறை நாம உருவாக்க போறோம். அதனால உங்க ஓட்டு மூலம் இங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்கக்கூடிய வரலாற்று நாயகர்களாக நீங்கள் அனைவரும் இந்த புனித போரில் சேரணும். உங்க ஓட்டு மூலம் அதை நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரமணா பாணியில ஆன்டி கரப்ஷன் போர்ஸ் அமைக்கப்பட்டு அனைத்து இலாக்களிலுமே ஊழல் இல்லாத வெளிப்படை நிர்வாகத்தை கொண்டு வந்து இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, புதிய வாக்காளர்களே, சோசியல் மீடியால இருக்கிற அனைத்து மாணவர்களே, எங்களுக்கு நீங்கள் தான் சக்தி, நீங்கள் தான் துணை. இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு நீங்க தான் தரணும். அதே போல பொது வாக்காளர் நீங்க தான் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து வெற்றியை தரணும். நமது வெற்றி வேட்பாளர் இதே தொகுதியில் இருக்கக்கூடியவர் சிவமுத்துக்குமார் அவர்கள் ஏற்கனவே கேண்டிடேட்டா நின்று இருக்கார். எம்பிக்கு நின்று இருக்கார், எம்எல்ஏக்கு இடைத்தேர்தலில் நின்று இருக்கார். அவர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால ஒரு நல்ல வாய்ப்பை இந்த வாட்டியாவது அவருக்கு கொடுங்க. துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரம் இல்லை. அதுபோல நம்ம வேட்பாளர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான். உறுதியாக முன்னேற்றம் செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு முரசு 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 முரசுக்கு வெற்றியை தாருங்கள். சிவமுத்துக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி பெற செய்வீர்களா? முரசு வெற்றி பெற செய்வீங்களா? அடுத்த 19ஆம் தேதி பெரிய வரலாற்றை உருவாக்க உங்கள் ஓட்டு துணை புரியுமா? நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வரலாற்று நாயகர்களாக நீங்களும் எங்கள் கரத்தோடு கரம் சேருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும், தாய்க்குலங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு மாற்றத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.